நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டு கொண்டிருப்பது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கு, எனக்கு புதிய டாபிக். யூடியூபர்ஸ் அஸ் கமெண்ட் ரைட்டர்ஸ். யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கான ஒரு பதிவு வீடியோ. இதில் யாருடைய மனதையும் நல்லவர்கள் புண்படும்படி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஏன் ஸ்டார்டிங்கில் மன்னிப்பு கேட்குறேன்னா, நான் பேச ஆரம்பிக்கும்போது சில வார்த்தைகள் தவறாக உச்சரிக்கப்படலாம், இல்லை நான் தவறாகவே பேசியிருக்கலாம், மன்னிக்கவும். ஏன்னா யூடியூபர் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்காங்க. அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கும் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஆள் இருக்காங்க. அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு நாகரிகம் தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவு அல்ல, அநாகரிகமாக செயல்படுறவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா நானே ஒரு யூடியூப் போடுறப்பன்னா அந்த யூடியூப்பை பற்றி நீ விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. எப்படி யூடியூப்பில் கருத்து சுதந்திரமாக நம்ம செயல்பட முடியுமோ, அதே போல் நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. அது நாகரிகமா அநாகரிகமா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய தராதரம், உங்களுடைய நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் படித்து வந்த விதம், உங்களுடைய அறிவுத்திறமை எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகேங்களா? வாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக யூடியூப் இருக்குது, கமெண்ட்ஸ் போடுறாங்க, ரைட்? அது பப்ளிக். இங்கே ஒரு கட்டமைப்புக்குள்ளே, ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் தன்னுடைய மெம்பர்களுக்கு, தனக்கே சேர்ந்தவங்களுக்கு அறிவுறுத்தும்படியும் ஒரு அவேர்னஸ் படியாகவும் நல்ல ஒரு விதமாக நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகாக தெளிவாக அவங்களுடைய ஸ்டைலில் வீடியோ போடுறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? கமெண்ட் ரைட்டர்ஸ் வீட்டில் உட்காந்து வெட்டியாக யார் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் போடுறது. எப்படி கமெண்ட் போடணும்? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் தவறு கண்டுபிடித்திருந்தால், உன்னுடைய வீடியோ கிளாரிட்டி இல்லை, உன்னுடைய வீடியோவில் நீ பேசுகிறது புரியலை, நீ தவறான ஒரு கருத்தை திணிக்கிற, சமுதாயத்துக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற, அல்லது உன்னுடைய வீடியோவில் சவுண்டு வரல, உனக்கு வீடியோ மேக் பண்ண தெரியலை அப்படின்னு உங்களுடைய அட்வைஸ் அறிவுரைகள்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க, நானுமே மாற்றிக்குவேன். அவ்வளோதான் அந்த வீடியோவுக்கு நீ பேச முடியும். அதை விட்டு போட்டுட்டு அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? ஒரு யூடியூப்புங்கிறது பப்ளிக்காக போடுறாங்க. உனக்கு அந்த தில்லு, அந்த தைரியம் உனக்கு இல்லை. நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் உன் மொபைல் நம்பரை போடு, கூப்பிட்டு பேசலாம். இல்லை ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீன்னா அங்கே உள்ள உன்னுடைய ஐடி நம்பரை காமி, உனக்கு பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணலாம். அதை விட்டு போட்டுட்டு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுகிற. இதே யூடியூப் சேனலில் உங்கள் அக்கா தங்கச்சி யூடியூப் போட்டிருந்தா நீ இப்படி பேசியிருப்பியா? சொல்லுங்கள். உன்னுடைய அக்கா தங்கச்சி அம்மா இவங்கெல்லாம் வீடியோ போட்டிருந்தால் நீ அந்த வார்த்தை சொல்லி பேசுவியா? சொல்லுங்கள். அவ்வளோ கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க. நீங்கள் படித்த விதமும் உங்களை வளர்க்கப்பட்ட விதமும் இதிலிருந்து அருமையாக புரிகிறது எல்லாத்துக்கும். எவ்வளோ சொன்னாலும் உங்களுடைய மண்டைக்கு ஏறாதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தும் ஏன் நாங்கள் போடுறோன்னா, நிறையா யூடியூபர்ஸு புதுசாக யூடியூப் போட்டுட்டு உங்களுடைய வெட்டித்தனமான வேலைக்கு அசிங்கமான கமெண்டை பார்த்து அவங்க பின்வாங்கி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு வெளியில் போகிறாங்க. யூடியூப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான விஷயம். கருத்து ரெண்டாவது. அதை மேக் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கலை. கற்றுக்கிட்டு செய்கிறது. சும்மா வெட்டித்தனமாக உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அங்கே எழுதி விட்டு உட்காந்துக்கிறதுக்கான திறமை கிடையாதுங்க. அது யூடியூப்புங்கிறது திறமைக்கான வேலை.
ஒரு கண்டென்ட் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் அதை திங்க் பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க, எடிட்டிங் பண்ணுறாங்க, அப்புறம் அதை அப்லோட் பண்ணுறாங்க, எவ்வளோ நெட்டு காலி ஆகுது, அப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபை பெருசாக லட்சங்கள் யாருக்கும் வர்றதில்லை, 5 பைசா கூட வர்றதில்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய யூடியூப்பு வருமானத்துக்கு பண்ணுறீங்கன்னு. இல்லைங்க, வருமானம் பெருசாக கிடையாதுங்க, வருமானமே இல்லைங்க. வருமானம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, புதுசாக வரவங்களுக்கு எப்படிங்க வருமானம் கிடைக்கும்? உங்களுடைய முட்டாள்தனமான கேள்விக்கும் முட்டாள்தனமான பதிலுக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அநாகரிகமாக இருக்குது. நாகரிகமாக தான் அங்கே ரிப்ளை பண்ணலாம். எடுத்தவுடனே ஒரு தப்பான வார்த்தை பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன அதனால் பயன் அடைஞ்சிங்க? என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி பேசி 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 என்ன சாதிச்சிங்க, என்ன சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள். நான் கேட்டேன், சரியான ஆம்பளை எந்த லேடிஸ் போடுற யூடியூப்புக்கும் ஜென்ட்ஸ் போடுற யூடியூப்புக்கும் ஒரு லேடி கமெண்ட் பண்ணுறது இல்லை. அப்படியே பண்ணாலும் அவங்கள புகழ்ந்து பேசியோ இல்லை அவங்களுடைய குறைகளை சொல்லி தான் பேசுவாங்களே தவிர ஒன்றை மாதிரி அடி முட்டாள்தனமாக கெட்ட வார்த்தையில் யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் நீ ஆம்பளையாக பிறந்துக்கிட்டு நீ ஏன் உன்னுடைய முகமே காமிக்காமல் மொட்டைத்தனமாக நீ கமெண்ட் பண்ணுற? அந்த கமெண்டை படிக்கும்போது நமக்கே முகம் சொல்லிக்கும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த கமெண்டை படிக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை கேட்டேன்ல, உன்னுடைய அக்கா தங்கச்சி இது மாதிரி வீடியோ போட்டிருந்தால் நீ இதே மாதிரி ஒரு பதிவு போட்டிருப்பியா? பதில் சொல்லு. யாருக்காவது ஒரிஜினல் நேமில் வரீங்களா, இல்லை மொபைல் நம்பர் கேட்டால் தர்றீங்களா? எதுக்கு இந்த பொட்டத்தனம் சொல்லுங்கள். உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? பப்ளிக்கில் நாகரிகம் என்ன அநாகரிகம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருந்தால் நீ அப்படி நடந்திருக்கிற மாட்டாய். உண்மை தானே? நம்ம அந்தளவுக்கு படிக்கலை, புத்தி இல்லை, பார்க்கப்பட்ட விதமும் தவறு தான், நீ வளர்ந்த விதமும் தவறு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அங்கே போய் நீ வந்து காரி துப்புற. உனக்கு என்ன கிடைக்க போகுது பெனிஃபிட்டு சொல்லு. அப்படி பேசி பேசி உன் பேரை கெடுத்துக்கிற, உன் பேர் வெளியிலே தெரியாது, உனக்கு நீனே குழி தோண்டிக்கிற. நீ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோ இல்லை பெரிய ஒரு பொசிஷனுக்கோ போக முடியாது. நீனே இப்படி இருந்தீன்னா நீ எப்படி உன் குழந்தைகளை நாகரிகமாக வளர்ப்பாய்? கேள்விக்குறி தான், சத்தியமாக கேள்விக்குறி. நீ உன்னுடைய புத்தி உன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படியே பாரம்பரியமாக வளர்ந்து வரும். நீ இத்தோட ஸ்டாப் பண்ணிக்க. என்ன நீங்கள் நினைக்கலாம் இப்படி அநாகரிகமாக பேசுகிறானே அப்படின்னு, கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறையா நம்முடைய தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் நிறைய பேர் இந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுடைய தப்பான கமெண்ட்னால. தயவுசெய்து நண்பர்களே, மனுஷனாக மனிதனாக இருக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள். நீ தவறான வார்த்தை பேசுறதுனால உனக்கும் எந்த லாபமும் கிடையாது, பார்க்குறவங்களுக்கு நஷ்டம். மனசொலிக்கிறாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க, என்னம்மா நீ இப்படி வீடியோ போட்டிருக்க, உனக்கு இப்படி கமெண்ட் வருதே, நீ வீடியோ போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவங்கள முடக்கி வச்சிடுறாங்க, தடுத்துடுறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நீ தான் காரணம். உன்னுடைய முட்டாள்தனமான கமாண்டுக்கு ஒருத்தனுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போகுது. உனக்கு என்ன உன் சாப்பாட்டில் மண்ணெளி வச்சாங்களா அந்த யூடியூபரு? இல்லை உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாங்களா? யூடியூப்பில் பிரச்சனையாக இருந்தால் சொல்லு, போட்டிருக்க கருத்தில் தப்பு இருந்தால் சொல்லு, மாற்றிக்கிறோம் திருத்திக்கிறோம். எடுத்த உடனே ஒரு பேட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீன்னா நீ என்ன மைண்ட் செட்டில் வர்ற? நீ படிக்காத முட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்களுக்காண்டி வீடியோ போட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு தான் அது அசிங்கமாக இருக்குது. அவங்கள திரும்ப என்ன தான் பேசினாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது. அதனால் நம்ம யூடியூப் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சில பேருடைய இந்த தவறான கமெண்ட்ஸ்னால் நீங்கள் உங்களுடைய திறமையை யூடியூப்பில் காமிக்காமல் இருக்காதீங்க. இன்னும் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துங்க. நமக்கு விமர்சனம் வரும்போது தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வளர்ந்து வரப்போகிறோம். இவங்க மாதிரி முட்டாள்தனமான கமெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து யாரும் பயந்து ஓடி ஒழிய வேண்டாம். நாங்களாம் இருக்கிறோம், பார்த்துக்குவோம்.
இவங்களால என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட்டு கமெண்ட் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏதோ நம்ம போகும்போது நாய் நம்மளை பார்த்து திடீர்னு குலைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்படுற மாதிரி பயந்துட்டு அந்த செகண்டே ரிப்போர்ட் அப்படிங்கிற அதில் போய்ட்டு ரிப்போர்ட்டு அடிச்சுட்டு ஹைட் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சேனலுக்கு திரும்ப அந்த நண்பர் வரமாட்டார், வந்து அழகாக உங்களை புகழ்ந்து பேச மாட்டார். அதனால் ரிப்போர்ட் அடித்து விட்ருங்க. எத்தனை ஐடியில் வந்தாலும் அத்தனை ஐடிக்குமே ரிப்போர்ட் அடித்து விட்டு ரிமூவ் பண்ணி விடுங்க, விட்டுருங்க. இல்லையா நான் இதெல்லாம் சந்திக்க தயாராக இல்லைன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ போடுங்க. நினைக்கலாம் இந்த ஒரு ஆளுக்காண்டி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். வைக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வைங்க, வைக்க வேண்டாம். ரிப்போர்ட் அடித்து விட்டு பிளாக் பண்ணி விடுங்க, இல்லை ஹைட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள், எது ஒன்று பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மக்களை நாங்கள் வீடியோ போடுறதுனால திருத்த முடியாது. இந்த வீடியோவுக்கும் தவறான கமெண்ட்ஸ் வரத்தான் போகுது. அவங்க கை அது மாதிரி பழகிடுச்சு, நிப்பாட்ட மாட்டாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்காக நம்ம பயந்தவங்க கிடையாது. போடட்டும், அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீக்கட்டும். எத்தனை வருட காலத்துக்கு அவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க, நாளைக்கு அவங்களுடைய குழந்தை குட்டிகள் எல்லாமே உங்களை எப்படி ஃபாலோ பண்ணி வளர்ந்து வரப்போகிறாங்கிறது இன்றைக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அவங்க இந்த மாதிரி விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரட்டும். நாளைக்கும் அதையே வலையடி வலையாக தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதே தான் பின்பற்ற போகிறாங்க. அவங்கெல்லாம் பாவம். இவங்களை நம்பி வர மனைவியும் இவரை நம்பி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாவங்கிற மாதிரி இன்றைக்கி நமக்கு தோணுது. போகட்டும், நம்ம அவங்களை இதுக்கு வரை பேச வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. நம்முடைய வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்ன தான் சொல்ல வரேங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் காரசாரமாக ஹார்ஸாக தான் பேசிக்கிறேன், அதனால் மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய வியூவர்ஸ் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டாயத்திற்கு ஒரு மனிதர் எங்களை தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு சில பேர் தான், ரொம்ப இல்லைங்க, அதிகபட்சம் ஒரு 5 பேர் கமெண்ட் தான் மாற்றி மாற்றி போட்டு எல்லாரையுமே ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தான் சரி, நம்முடைய அக்கா தங்கச்சிமார்கள்லாம் நிறைய பேருக்கு அசிங்கமாக போட்டிருக்காங்கன்னு தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இதை பார்த்து அவர் திருந்துவார்னு நான் சொல்ல கிடையாது. திருந்தினாலும் ஓகே தான், திருந்தாவிட்டாலும் யாராலும் அவரை காப்பாற்ற முடியாது. அவருடைய வழியில் அவரை பின்பற்றி போகட்டும். பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் எது உண்மை, எது நன்மை, எது தீமைன்னு. அதனால் நம்முடைய வேலையை நம்ம பார்ப்போம், அவருடைய வேலையை அவர் பார்க்கட்டும். திருந்துனா ரொம்ப சந்தோஷம், திருந்தாவிட்டையும் பரவாயில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.